வேதாகமத்தில் முதல் தீர்க்கதரிசி யார் அப்படின்னா ஆதாம் தான். எப்படி என்று சொன்னால் 21வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அப்போ அயர்ந்த நித்திரை வந்த இந்த ஆதாமுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. உங்களுக்கு என்ன ராத்திரியில் என்ன நடக்குது எதாவது தெரியுமா? தெரியாது. இப்போ அயர்ந்த நித்திரை வர சொல்லி ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாரு. ஆப்ரேஷன் பண்ணி முடித்த உடனே ஏவாளை கொண்டு வந்து ஆதாமுடைய முன்னாடி நிறுத்துறாரு. வாலியம் கொண்டு ஆதாமுடைய முன்னாடி நிறுத்துறாரு. ஆதாம் சொல்கிறான், இவள் என் எலும்பில் என் மாம்சத்தில். எப்படி தெரியும் சொல்லுங்க? ஆப்ரேஷன் பண்ணி மயக்கம் ஊசி போட்டு அவனை படுக்க வச்சாச்சு, மயக்கம் வர வச்சு. அப்போ அவன்கிட்ட தான் எலும்பு எடுத்தாரா, மிருகத்திலேருந்து எலும்பு எடுத்தாரா, இல்லைனா எலும்பு தான் எடுத்து வச்சாரா, இல்லை களிமண்ணை உருவாக்கி ஆண்டவர் படைச்சாரா அப்படின்றது யாருக்கு தெரியாது? இந்த ஆதாமுக்கு தெரியாது. ஆனால் ஆதாம் கரெக்டாக சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில். இதுவரை பொண்ணே பார்க்காதவன் முதல் வகராவே ஆனதான் படைச்சார் கர்த்தர். அப்போ இப்படி சொல்கிறான் அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட வெளிப்படுவார்? அதுதான் பைபிள் சொல்லுது. ஆதாம் தேவ சாயலாய், தேவனுடைய சாயலில் ஒருத்தன் நடக்கும்போது அவன் வாழ்க்கை மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். புரிந்தவங்க ராமன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. சகையுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது அங்கே போய் டீச்சிங் பண்ணிட்டு இல்லை, அநியாயமே நீ வாங்கிடுங்க, நீ எல்லாம் கொடுத்தாதான் உனக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரும்னு சொல்லலை. தேவனோடு ஒரு மனுஷன் நடக்க ஆரம்பிச்சிட்டானா அவன் தேவ சாயல் அவனுக்குள்ள வெளிப்பட ஆரம்பிச்சிடும். புரிஞ்சவங்க ராமின் சொல்லுங்க. பேதுருவுடைய வஸ்திரத்தை வச்சு அவங்க கண்டுபிடிக்கல, இவன் பேச்சும் அவரை போல இருக்கா, இயேசுவை போல இருக்குன்னு சொல்லி தான் என்ன பண்ணாங்க, பேதுருவை கண்டுபிடிச்சாங்க. அப்போ ஒரு மனிதன் தேவனோடு நடக்கும்போது தேவன் இருதயத்தில் என்னெல்லாம் திட்டம் வகிக்க நினைக்கிறாரோ அதையெல்லாம் கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார். ஆகவே தான் ஆதாம் தன் மனைவி எப்படி வந்தாள் என்பது அவனுக்கு தெரியாது, ஆனால் கரெக்டாக சொல்கிறான். அது சொல்வதற்கு காரணம் என்னன்னா, அவன் தேவ சாயலாய் படைக்கப்பட்டான். அதனால தான் அவர் கரெக்டாக சொல்கிறான். அதே போல் நீங்களும் நானும் தேவனுடைய சாயலிலே நடப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு தேவன் தந்து வழி நடத்துவார். அல்லேலூயா.